இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, தாயாம் துறவியானது இன்று புனித எரோனிமுஸ் என்ற ஒரு புனிதருடைய வாழ்வை நினைவு கூர்ந்து எப்படி சிறிய மனதுடன் இறைவனுடைய பணிகளை நலமான செயல்களுக்காக முன்னெடுத்து செல்வது என்பதையும் இன்றைய வாசகங்களோடு சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். மறைநூலை சிறப்பான முறையில் மொழிபெயர்த்து அதற்கு உல்காத்தா என்ற பெயரிட்டதில் இவரின் பெருமை அடங்கியுள்ளது. இந்த புனிதருக்கு முன் தோன்றியவர்களோ இவர் காலத்தவரோ இப்புனித செயலை செய்யும் அளவுக்கு ஆற்றல் படைத்தவர்களாய் இல்லை. இவர் லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், கல்தேயிக் மொழிகளில் ஆழ்ந்த புலமை பெற்றவர். இந்த அறிவுத்திறனை இவ்வேலையை செய்ய இவரை தகுதியுள்ளவர் ஆக்கியது. இப்போது யுகோஸ்லேவியா எனப்படும் டால்மீசியாவில் ஸ்ரிடீன் என்ற தமது சொந்த ஊரில் தமது படிப்புகளை தொடங்கினார். பின்னர் ரோமை சென்றார். பிறகு ஜெர்மனி முதலிய நாடுகளுக்கு சென்று இறுதியாக பாலஸ்தீனா நாட்டை அடைந்தார். இங்கு 5 ஆண்டுகள் பாலைவனத்தில் தனிமையில் வாழ்ந்தார். இறுதியாக பெத்லஹேமில் கிறிஸ்து தோன்றிய குகை என்று நம்பப்படுகிற இடத்திற்கு வந்து சேர்ந்தார். கிபி 420ஆம் ஆண்டு செப்டம்பர் 30இல் இறைவனடி சேர்ந்தார். மறை நூலை அறியாமை, கிறிஸ்துவை அறியாமை என்று இவர் கூறியிருப்பதிலிருந்து மறை நூலுக்கு இவர் அளித்த சிறப்பிடம் விளங்கும். இவர் தினமும் எளிதில் கோபக்கொள்ளுவராக இருந்தார். ஆனால் உடனே அதை உணர்ந்து வருந்தும் பண்பும் இவரிடம் இருந்தது. தம்மிடமிருந்த குறைபாடுகளை நினைத்து ஒரு கல்லால் தமது நெஞ்சில் அடித்து கொள்வாராம். இவரது உருவப்படத்தில் இவ்வாறு வரைந்திருப்பதை பார்த்த பாப்பரசர் ஒருவர், ஜெரோம், இந்த கல்லை நீர் எடுத்துக்கொண்டது உமக்கு நலமாய் அமைந்தது. இந்த கல்லை பயன்படுத்தாவிடில் உமக்கு திருச்சபை புனிதர் பட்டம் அளித்திராது என்று கூறியிருக்கிறார். நாள்தோறும் மறைநூலை நாம் ஆழ்ந்து படிப்போம். அதன் வழியாக இறைவன் நமக்கு தருகின்ற ஆற்றல் ஒவ்வொரு நாளையும் உறுதியுடன் எதிர்கொள்ள நமக்கு உதவியாக அமையும் என்ற இவருடைய வாழ்வியல் சிந்தனைகளை நம்முடைய வாழ்வாக நாம் சிந்திப்போம், தியானிப்போம். இதைத்தான் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பினையின்படி சிறிய உள்ளம் கொண்டிராதவர்கள், சிறு குழந்தையை போல செயல்படாதவர்கள் அவருடைய நற்செய்தி விழுமியங்களை வாழ்வாக்க முடியாது என்பதை எடுத்துரைக்கின்றார். கிறிஸ்துவினுடைய அருள் துணை எப்பொழுதும் நம்மோடு. ஆமென்.